தமிழ் ஆனந்த யோக ஆரோக்கிய சமையலில் இன்று நாம் காணக்கூடிய ஒரு மாலை நேர சிற்றுண்டி சுவைமிக்க சத்து நிறைந்த இயற்கை காய்கறிகளை கொண்டு செய்யக்கூடியது ஆரோக்கிய கட்லெட். இது சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு நம்ம 2 வகையான சட்னி செய்ய போகிறோம். ஒன்று இனிப்பு சட்னி, பீட்ரூட்டு சாஸு, இன்னொன்று புதினா சட்னி செய்ய போகிறோம். ரெண்டுமே ரொம்ப சுலபமாக செய்யக்கூடியது. முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, புதினா ஒரு கைப்பிடி, 3 மூலிகைகள். அடுத்து கேரட் 2, ஒரு 4 பேருக்கு செய்யணுன்னா நீங்கள் 2 கேரட் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு கேரட் கூட லேசாக துருவிக்கணும். அதே மாதிரி உருளைக்கிழங்கு ஒரு 4, அதுக்கடுத்து கோஸு, பீட்ரூட்டு ஒரு 200 கிராம் போகிறோம். அதே மாதிரி ஸ்வீட் கார்னு நமக்கு சீசனில் கிடைக்கும்போது அதை நம்ம வச்சு செஞ்சுக்கலாம். அடுத்தது இஞ்சி பூண்டு உரித்து வச்சுக்கணும். அதை நம்ம பேஸ்ட்டாகவும் அரைச்சிக்கலாம். அதான் நம்ம வீட்டில் அரைச்சி செய்கிறது நல்லது. அதே மாதிரி தாளிக்கிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா சோம்பு, பட்டை, சீரகம், கடுகு, அடுத்து காரத்துக்கு தேவையானது மஞ்சள் தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள். இது 4 நம்ம இப்போ இந்த உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுக்கணும். பட்டாணியும் ஸ்வீட் கார்னையும் வேக வச்சு அதையும் லேசாக மசிச்சு வச்சுக்கலாம். இப்போ நம்ம புதினா சட்னி அரைக்க புதினா, ஒரு பச்சை மிளகாய், ஒரு கோழி அளவு புளி, ஒரு பிஞ்சு நமக்கு உப்பு. இது புதினா சட்னி தயாரிக்க. அடுத்து பீட்ரூட்டு சாஸு செய்யணுன்னா பீட்ரூட் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு 100 கிராம் பீட்ரூட் போகிறோம். கொஞ்சம் வெல்லம், ஒரு 50 கிராம் வெல்லம், லேசாக ஒரு 2 பிஞ்சு உப்பு, மிளகுத்தூள் ஒரு 1½ டீஸ்பூன் போடலாம். முந்திரியை நெய்யில் லேசாக வறுத்து வச்சுக்கலாம். பொடி பொடியாக அது சாஸ் ரெடியானோடனே அது மேலே தூவுறதுக்கு அது குவாலிட்டியாக இருக்கும். அடுத்ததாக நம்ம ப்ரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணணும். கோதுமை மாவு ப்ரெட் க்ரம்ஸு, அது ஒரு 3 ஸ்லைஸு ப்ரெட்டு நான் கோதுமை ப்ரெட் எடுத்திருக்கேன். அதை நம்ம க்ரம்ஸாக பொடி பண்ணிக்கலாம் மிக்சியில். அடுத்து கொஞ்சம் வெண்ணெய், கொஞ்சம் உப்பு, ஒரு 2 கப்பு கோதுமை மாவு. அது கோதுமை மாவை நீர்க்க கரைச்சிக்கணும். அது தயாரானோன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது இப்போது உருளைக்கிழங்கு, பட்டாணி அதெல்லாம் வேக வச்சு எடுத்து மசிச்சு வச்சுக்கணும். அப்புறம் காய்கறி எல்லாத்தையுமே பொடி பொடியாக துருவி வச்சுக்கணும். அதெல்லாம் செஞ்சுட்டு நம்ம தயாரிச்சுக்கலாம் இன்னும் ஒரு 5 மினிட்ஸில். இப்போது நம்ம இந்த காய்கறியெல்லாம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். கருவேப்பிலை, கோஸு, வெங்காயம் கொஞ்சம் போட்டிங்கன்னா என்ன சொல்கிற ஒரு அதிக டேஸ்ட்டு கொடுக்கும். புதினா, அதே மாதிரி வேக வச்ச ஸ்வீட் கார்ன், கோஸு, இல்லை வண்ணமயமான வெஜிடபிள்ஸ், இது எல்லாமே நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். இது எல்லாமே நம்ம தாளிக்க போகிறோம். தாளித்து அது ஒரு பூரண மாதிரி ரெடி பண்ணணும். இது வேக வச்ச உருளைக்கிழங்கு, ஸ்வீட் கார்ன் அண்ட் பட்டாணி எல்லாமே நல்லா மசிச்சுக்கணும். மசிச்சு வச்சதுக்கப்புறமா நம்ம இந்த பூரணம் தயாரிக்கிறதுக்கு கோதுமை மாவு 2 கப் எடுத்திருக்கேன். நிறைய அன்பர்கள் இருக்கவங்க ஒரு 4 கப் எடுத்துக்கலாம். அது லேசாக ஒரு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்துட்டு நீர்க்க கரைக்கணும். அதுதான் நீர்க்க கரைச்சிட்டு அதுக்கப்புறம் ப்ரெட் க்ரம்ஸில் நம்ம டிப் பண்ணிக்கணும். டிப் பண்ணிவிட்டு அதை நம்ம தாளித்து எல்லாம் பூரணம் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அதை ஒரு ஷேப் பண்ணிவிட்டு அதை ஷேப்பை எண்ணெயில் பொரித்து எடுக்க போகிறோம். நாம் பூரணம் தயாரிக்க ஒரு ஸ்டீல் குக்கர் வச்சுக்கலாம். லேசாக 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் அல்லது கடலெண்ணெய் 2 ஸ்பூன். நம்ம வெண்ணெய் வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் போட்டோம்னா டேஸ்ட்டு கொஞ்சம் ரிச்சாக இருக்கும்.
இப்போ கொஞ்சம் எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, கடுகு கொஞ்சம் லேசாக பொரிஞ்சு வரட்டும். பட்டை நல்ல வாசனை எடுத்து கொடுக்கும். அதே மாதிரி சோம்பு, சீரகம் எல்லாமே ஒரு ஸ்பூனு. கொஞ்சம் பொரிஞ்சு வந்துன்னு பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். எல்லா வெஜிடபிள்ஸுமே 1 by 1 நீங்கள் ஒவ்வொன்றா போட்டுட்டு வந்துடலாம். நல்லா சேர்ந்து எல்லாமே வதங்கும். இதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்திலுமே நம்ம இதை எல்லாமே பச்சையாக சாப்பிடக்கூடிய ஐட்டம்ஸு. குழந்தைங்களுக்கு சிலர் சாப்பாடில் போட்டோம்னா அவங்க அதை அப்படியே தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் இந்த வெஜிடபிள்ஸ் கட்லெட்டில் செய்து கொடுக்கும்போது அனைத்து சத்துக்களுமே அவங்களுக்கு போய் சேரும். பீட்ரூட் பார்த்திங்கன்னா அதில் அயர்ன் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, விட்டமின் ஏ, ஹெச்பி ரைஸ் ஆகும். ஏபிசி ஜூஸ்லாம் பார்த்திங்கன்னா இம்மீடியட்டாக ஹெச்பி ரைஸ் ஆகும். ஸோ எல்லா வெஜிடபிள்ஸும் 1 by 1 போட்டுக்கலாம். வண்ணமயமான சுவை மிகுந்த ஆரோக்கியம் நிறைந்த வெஜிடபிள் கட்லெட் கோஸ். ஸோ நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இது எல்லாமே நம்ம பச்சையாகவே சாப்பிடக்கூடிய சாலடு அந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடிய ஐட்டம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க அதை விரும்ப மாட்டாங்க. இப்படி அவங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட்லேயும் ஷேப்லேயும் நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு இது எனர்ஜியாகவும் இருக்கும், நமக்கும் அவங்க வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டாங்கன்ற ஒரு திருப்தி இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். முதல்ல மஞ்சத்தூள் வந்து நமக்கு நம்ம முன்னோர்கள் பாரம்பரிய சமையல்லே சாம்பார், குழம்பு எல்லாத்துலேயுமே நமக்கு மஞ்சத்தூள் அது வந்து ரொம்ப நமக்கு கிருமி நாசினி நல்லா யூஸ்ஃபுல்லாகும். அதே மாதிரி தனியாத்தூள், சீரகத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா. ஸோ இது எல்லாமே இந்த டேஸ்ட் இதோடு சேர்ந்து வரும். இங்கே லேசாக கிளறி விட்டுடலாம். இப்போ கொஞ்சம் வெண்ணெயும் போட்டுட்டோம்னா இதில் இந்த சுவை வந்து கொஞ்சம் ரிச்சுப்படுத்தி கொடுக்கும். நம்ம நெய் சாப்பிட்டா எப்படி ஒரு டேஸ்ட் இருக்குமோ அந்த மாதிரி இது இந்த வெண்ணெய் சேர்க்கும்போது சுவையாக இருக்கும்.
எல்லாமே சேர்ந்து வந்திருக்கு இப்போது கலர்ஃபுல்லாக. இது கொஞ்சம் எல்லாமே மிங்கிள் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு, ஸ்வீட் கார்ன், பச்சை பட்டாணி எல்லாத்தையும் சேர்த்துட்டோம்னா நமக்கு இப்போ இந்த கிரேவி ரெடி ஆகிடும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த கல் உப்பு வந்து நான் வறுத்து பொடி செஞ்சு வச்சுருக்கேன். முருங்கைக்கீரையோடு சேர்த்து வறுத்து பொடி செஞ்ச கல் உப்பு. நம்ம சுவைக்கு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு இது. எல்லா வெஜிடபிள்ஸும் நல்லா சேர்ந்து வந்திருக்கு. இப்போது நம்ம இந்த மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதுவும் இந்த காரத்தோடு சேர்ந்து மிங்கிள் ஆகிட்டு இந்த கிரேவி செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பச்சை பட்டாணி, ஸ்வீட் கார்னு, உருளைக்கிழங்குல குழந்தைங்களுக்கு தேவையான புரதம் நிறைய இருக்குது. நல்ல வளர்ச்சி, குழந்தைகள் வளர்ச்சிக்கு உருளைக்கிழங்கு நல்ல யூஸ் ஆகும். ஸ்வீட் கார்னும் அதுலேயும் அயன் இருக்குது, விட்டமின் சி இருக்குது. பச்சை பட்டாணிலும் பொட்டாசியம், அயன், விட்டமின் சி இருக்குது. ஸோ இந்த காய்கறிகள் எல்லாத்துலேயுமே நமக்கு தாது உப்புக்கள், நார்ச்சத்துக்கள் நிறைஞ்சு இருக்கிறதுனால இது சாப்பிட்டா அவ்வளோ ஆரோக்கியம் பிள்ளைங்களுக்கு. இதை நம்ம வாரத்துக்கு ஒரு முறையாவது பள்ளி விட்டு வர குழந்தைங்களுக்கு இது செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு நிறைவாக இருக்கும். அவங்க ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டாங்கன்ற நிறைவு அவங்களுக்கு இருக்கும், நமக்கு பெற்றோர்களுக்கும் இருக்கும். இது கிரேவி ரெடியானோடனே கொஞ்சம் ஆற விடணும். ஆறினதுக்கப்புறம் நம்ம என்னென்ன ஷேப்பில் வேணுமோ, ரவுண்டு ஷேப்பு, அதுக்கப்புறம் அந்த குலாப் ஜாமுன் செய்வாங்க இல்லைங்களா, லென்த்தி, அந்த மாதிரி அந்த ஷேப்லேயும் செய்யலாம். பிள்ளைங்களுக்கு எந்த வடிவம் பிடிக்குதோ அதில் செஞ்சு கொடுக்கலாம். அடுத்தது அந்த கோதுமை மாவை நம்ம உப்பு சேர்த்து நீர்க்க கரைச்சிக்கணும். அப்புறம் பிரெட் க்ரம்ஸ் அதை ரெடி பண்ணிவிட்டு இந்த ஷேப்ஸ் எடுத்து நம்ம அந்த கோதுமை மாவில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸ் வச்சு அதில் ரோல் பண்ணோம்னா அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு வறுத்து எடுக்கலாம். இது எல்லாம் கலந்துருச்சு பாருங்கள். இப்போது நல்லா சேர்ந்து வந்திருக்கு. நல்லா எல்லா காய்கறிகளும் நல்லா சிறப்பாக வெந்திருக்கு. ஆரோக்கியமான, சுவை மிகுந்த, வண்ணமயமான வெஜிடபிள் கட்லெட். இது நம்ம ஒரு 5 மினிட்ஸ் ஆற விட்டுட்டு பூரண மாதிரி ரெடி பண்ணி அதை தயார் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சட்னி எப்படி செய்கிறதுன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாம் சேர்ந்து வந்திருக்கு. கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம மாவு கரைச்சி அதை நம்ம எண்ணெயில் பொரித்து எடுக்கலாம். சாப்பிட்டு பார்க்கலாம், சுவையாக இருக்கும். இப்போ நாம் பீட்ரூட் சாஸ் செய்கிறதுக்கு தயார் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன குக்கரில்
ஒரு 1/2 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. நம்ம இது தாளிக்கிற செகண்ட் டைம் தாளிக்கிறது கூட தாளிக்கலாம், இல்லை ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நல்லெண்ணெய் விட்டுட்டு ஒரு காஞ்ச மிளகாய், காரம் அதிகம் வேணுன்றவங்க இந்த காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். சாதாரணமாக காரன்றது மிளகு 1/2 டீஸ்பூன், பொடியாக நறுக்கி வச்சுருக்க பீட்ரூட், இது ஒரு 150 கிராம் பீட்ரூட் போகிறோம். இது கூடவே ஒரு 50 கிராம் அளவுக்கு வெல்லம், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். அப்போ தான் எந்த இனிப்பு செய்தாலும் நீங்கள் ஒரு 2 பிஞ்சு உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சுவை கூடுதலாக இருக்கும். இப்போ இது கூட கொஞ்சம் நம்ம ஒரு 1/2 டம்ளர் வாட்டர் சேர்த்துக்கலாம். ஒரு விசில் வர வரைக்கும் விட்டோம்னா கொஞ்சம் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் அதை நம்ம ஆறினதுக்கப்புறமா மிக்சியில் ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். அப்படியே வேணுன்றவங்களும் யூஸ் பண்ணலாம், ஃபில்ட்ரு பண்ணி வேணுன்றவங்களும் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் லிக்விடாக கரைச்சிக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி போகிறோம். கொஞ்சம் வேகட்டும், ஒரு 5 மினிட்ஸ், ஒரு விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். பீட்ரூட் ஸ்வீட் சாஸ் தயாராகிடும். பீட்ரூட்டு சாஸ் ஒரு 2 விசில் வந்துருச்சு, ஆஃப் பண்ணிக்கலாம். நார்மல் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தாளிக்கணுன்றவங்க தாளிக்கலாம். கொஞ்சம் ஆற விடுவோம். நம்ம பீட்ரூட் சாஸ்க்கு வேக வச்ச குக்கரில் ஸ்டீம் நல்லா அடங்கிடுச்சு, ரிலீஸ் பண்ணிவிடுவோம். அதில் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, அந்த தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம பீட்ரூட்டு மிக்சியில் போட்டு சாஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். தண்ணி வடிகட்டிட்டு கொஞ்சம் ஆறட்டும், இப்போ தான் மிக்சியில் போடுவோம். இப்போ மிளகாய் உப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா வந்திருக்கு. நம்ம அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். கொஞ்சம் ஆறின உடனே சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆறட்டும், அதுக்கப்புறமா நம்ம தாளித்து முந்திரி பருப்பு தூவி விட்டுக்கலாம். அப்படியே தாளிக்க வேண்டாம், அப்படியே இருக்கவங்க யூஸ் பண்ணலாம், உங்களுடைய சௌகரியம்தான். நல்லா ஒரு அற்புதமான சுவையை மிகுந்த இயற்கை முறையில் வீட்டிலே செய்யப்பட்ட பீட்ரூட் சாஸ், நிறைய ஆரோக்கியம் இருக்குது. கொஞ்சம் ஆறட்டும், ஆறின வந்து மிக்சியில் ஒரு 2 சுற்றினா போதும், சாஃப்ட் ஆகிடும். பீட்ரூட் சாஸ் தயாராகிடுச்சு. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்துக்கு. கொஞ்சம் வாட்டர் விட்டு, இது நீர்க்க இருந்தால் நல்லாயிருக்கும். கட்லெட்டுக்கு கெட்டியாக வேணுன்றவங்களும் அவங்களோட இது பண்ணிக்க வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி பிடிக்குதுங்களோ, சிலருக்கு கெட்டியாக இருந்தால் தான் பிடிக்கும், சிலருக்கு நீர்க்க இருந்தாலும் பிடிக்கும். ஸோ இதை நம்ம தாளிச்சிக்கலாம், உங்களுடைய விருப்பம்தான். ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டால் போகிறோம், நிறைய வேண்டாம். ஜஸ்ட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை போடுறதுக்கும் கடுகு போட்டு பொரிஞ்சதும் தாளிச்சிக்கலாம். முந்திரி பருப்பு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், மேலே தூவிக்கலாம்.
1/2 ஸ்பூன் விட்டால் போகிறோம். கொஞ்சம் பொரியட்டும். கொத்தமல்லி கருவேப்பிலை லேசாக பொடியை போட்டு அப்படியே திருப்பிக்கலாம். கடுகு பொரிஞ்சு வரட்டும். இதே மாதிரி தான் நம்ம புதினாக்கும் தாளித்து கொட்டிக்கலாம். ஒரு சமயம் இது அதிகமாக தாளிப்பு இருக்கிறவங்க பாதி நிறுத்திட்டு நீங்கள் அதையே அப்படியே புதினா சட்னிக்கும் தாளிச்சிக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. லேசாக கருவேப்பிலை போட்டுட்டு தெரிக்கும், அதனால் நிதானமாக போடுங்க. சுவையான இனிப்பு சுவை மிகுந்த பீட்ரூட் சாஸ், எப்படி வேணால் சொல்லலாம், நீங்கள் கிரேவின்னு சொல்லிக்கோங்க. ஏன்னா இதனுடைய டேஸ்ட் ரொம்ப அற்புதமாக இருக்கும். மிளகு சேர்த்துருக்கோம் நம்ம, முக்கியமாக இதுதான். ஸோ பீட்ரூட்டின் சத்தும் நமக்கு கிடைக்கும், மிளகு காரமும் நமக்கு இருக்குது. ஸோ பீட்ரூட் சாஸ் தயாராகிடுச்சு. அடுத்து புதினா, அது எப்படின்னா நம்ம அப்படியே அதை பச்சையாக யூஸ் பண்ணிக்கலாம். இது தாளிக்கணும் பறிக்கணும்னு இல்லை. புதினா புளி கொஞ்சம் ஒரு கோலி அளவு தான். ஒரு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு டேஸ்ட் பிடிக்காதவங்க வேண்டாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய். இது என்னென்னா அந்த சாலையோர கடைகள்லாம் நீர்க்க காய்ச்சி இந்த பானிபூரிக்கெலாம் கொடுப்பான் பாருங்கள், அந்த மாதிரி இருக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். லேசாக உப்பு சேர்த்துக்கணும். கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம மிக்சியில் அடிச்சுட்டு அதை லிக்விடாக பண்ணிவிட்டு தாளிப்பு கொட்டிக்கலாம். புதினா சட்னியும் மிக்சியில் அரைச்சாச்சு. பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த கடைகளில் இருக்கக்கூடிய சட்னி மாதிரியே வந்திருக்கு. தாளிச்சிக்கலாம். இதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு பொரிஞ்ச உடனே கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு திருப்பிக்கலாம். சுவையான ஆரோக்கியம் மிகுந்த அந்த மின்ட்டு ஸ்மெல் இருக்குது பாருங்கள், அதுலேயே அவ்வளோ ஒரு ஸ்மெல் வருது. மின்ட்டு எப்போவுமே சொல்லுவாங்க ஜீரணத்திற்கு ரொம்ப உகந்ததுன்னுட்டு. அதே மாதிரி பெண்களுக்கு இந்த மாதவிடாய் பிரச்சனையெல்லாம் இந்த மின்ட்டு அவ்வளோ நல்லா யூஸ் ஆகும் சொல்லுவாங்க. அது சாப்பிட்றதுனால அடிக்கடி, அதனால தான் நம்ம பெரியவங்க புதினா தொகையில், கொத்தமல்லி தொகையில், கருவேப்பிலை தொகையில்னு வாரத்தில் ஒரு 3 தொகையிலாவது உணவில் இருக்கா மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. ஸோ மின்ட்டு நமக்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ளது. கருவேப்பிலையில் அயர்ன் இருக்குது, அதிகப்படியான அயர்ன் இருக்குது. கொத்தமல்லிலையும் விட்டமின் சி, தாது, புரோட்டீன் எல்லாமே இந்த மூலிகைகளில் 3 வகையான மூலிகையில் சிறப்பாக இருக்குது. அதனால் எந்த வகையிலும் நீங்கள் தினமுமே இந்த 3 மூலிகையும் நம்மளுடைய சமையலில் சேர்த்துக்கணுன்றது நம்ம பெரியவங்க நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆரோக்கியமான சமையலுக்கு நாம் இதெல்லாம் நம்ம அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் அத்தனை பேருடைய ஆரோக்கியத்தையும் நாம் பராமரிக்கலாம். கடுகு லேசாக பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை போட்டு இந்த தாளிப்பில் கொட்டிக்கிட்டு இப்போது 2 சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. உடனே போட்டால் அப்படியே பொரியும். அதனால் கொஞ்சம் தணல் அடங்கின உடனே இந்த கருவேப்பிலை போட்டோன்னா நம்ம மேலே செதறாமல் இருக்கும்.
இதை நம்ம அப்படியே திருப்பிக்கலாம். சுவையான ஆரோக்கியமான இயற்கை மூலிகை புதினா சட்னி தயார். ஸோ இனிப்பு காரம் இரண்டும் கலந்த புதினா சட்னி தயார். இப்போ நம்ம ஷேப்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். கிரேவி ஆறி இருக்குது. ஒரு ரவுண்டு ஷேப்பில் ஒரு 5, லென்த்தி ஷேப்பில் ஒரு 5, அடுத்து இந்த ஹவுஸ் மாதிரி பசங்களுக்கு வீடு மாதிரியும் ஃபேஸ் மாதிரியும் இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம இந்த கோதுமை மாவு நல்லா நீர்க்க கரைச்சிருக்கேன். இன்னும் கூட கரைச்சிக்கலாம். இதை இன்னும் கொஞ்சம் நீர்க்க கரைக்கணும். நீர் விட்டு கரைச்சிக்கலாம். இந்த கோதுமை மாவு கொஞ்சம் நீர்க்க கரைச்சிருக்கேன். கடாயில் ஆயில் ஒரு 200 ml மேலே இருக்கும். 250 ml ஆயில் லேசாக காயட்டும். கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த கோதுமை மாவில் இந்த ஷேப்ஸ் டிப் பண்ணி ப்ரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண போகிறோம். குழந்தைங்களுக்கு மிக ஆரோக்கியமான சத்து நிறைந்த ஃபைபர், பொட்டாசியம், அயர்ன், கால்சியம், விட்டமின் சி எல்லாமே நிறைஞ்சிருக்கு. நம்ம கடைகளில் இருக்கிற ஹார்லிக்ஸு வேறு ஐட்டம்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அதில் இருக்க சத்துக்கள் இதில் இருக்கிற சத்துக்கள் தான் அதுலேயும் இருக்குது. அவன் அதை வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. இது நம்ம இயற்கையாக கிடைக்கக்கூடிய மூலிகை காய்கறிகள். நம்ம பகுதியில் என்ன காய்கறி கிடைக்கிறதோ அதில் இருந்து செய்யக்கூடிய, வீட்டிலேயே செய்யக்கூடிய. பாருங்கள், இந்த ரவுண்டு டிப் பண்ணுறேன். இந்த ப்ரெட் க்ரம்ஸில் ஒரு ரவுண்ட் பண்ணிவிட்டு அதே ஷேப்பில் கொஞ்சம் எண்ணெய் காஞ்சிடுச்சு ஓரளவுக்கு. ஓகே, இன்னொன்று இந்த ப்ரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ணிவிட்டு இது இன்னொரு ஷேப்பு. இது ஆல்ரெடி நமக்கு வெஜிடபிள்ஸ் நல்லா வெந்திருக்கு. இதை லேசாக வெந்தாலே போகிறோம். சிம்மில் வச்சுட்டு தான் வேக வைக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இது கொஞ்சம் பெரிய ஷேப், இந்த ஹவுஸ் மாடலில் பண்ணேன் பாப்பாவுக்கு. லேசாக செவந்து வந்திருக்கு.
இந்த ஹவுஸ் ஷேப்பும் போட்டாச்சு. இதுக்குள்ளே இது நல்லா வெந்திருக்கு. திருப்பிக்கலாம். சுவையான வெஜிடபிள் கட்லெட் தயாராக இருக்குது. நீங்களும் வீட்டில் பிள்ளைகளுக்கு இதை மாலை நேரத்தில் ஸ்கூல்லேருந்து வரும்போது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு இல்லை சாட்டர்டே சண்டேஸில் லீஷராக இருக்கிற டைமில் இதை செஞ்சு சாப்பிட்லாம். 2 வகையான ஸ்வீட் சட்னி, கார சட்னி இதையும் சேர்த்து இது கூட இன்னும் அடிஷ்னலாக கூட ஒன்று செய்யலாம். புதினா தேநீர் சொல்லுவோம், அது செஞ்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது வரைக்கும் தயாராகிடுச்சு, நம்ம பரிமாறலாம். கொஞ்சம் சூடு அடங்கட்டும், எடுத்துடலாம். இப்போது வாழை இலையில் வச்சு பரிமாறுறது சிறப்பு. என்ன சூடான பொருள் அந்த வாழை இலையில் வைக்கும்போது அதில் இருக்கக்கூடிய நமக்கு அந்த பச்சையம், அந்த சூட்டோடு சேர்ந்து அந்த பச்சையத்தோட தன்மை நமக்கு கிடைக்கும். அது உடம்புக்கு ஆரோக்கியம். அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் சாப்பிடும்போது இலை போட்டு சாப்பிட்றது மெயின் ரீசன் அதுதான். சூடான சாப்பாடு அதில் நெய் கலந்து சாப்பிட்றது நல்லாயிருக்கும். தயாராகிடுச்சு, இப்போ பரிமாறலாம் வாங்க. சுவையான ஆரோக்கியம் மிகுந்த பீட்ரூட் சாஸ் அண்டு புதினா சட்னி. ஸ்வீட் கார்ன், பச்சை பட்டாணி, நம்ம இப்போ செகண்ட் போர்ஷனாக இந்த கோதுமை மாவில் டிப் பண்ணி நான் ஃபஸ்ட்டு போர்ஷன் கொடுத்துட்டேன். இந்த பிரெட் க்ரம்ஸ் எப்படி ரெடி பண்ணுன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நம்ம கடையில் வாங்குகிற ப்ரெட்டை எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் ஒரு 2 ஸ்லைஸு போட்டு ஒரு 4-5 முறை ஓட விட்டோம்னா இப்படி தூள் ஆகிடும். அந்த தூள் நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஷேப்பு, இது ரவுண்ட் ஷேப்பு. மிகுந்த சுவைமிக்க கட்லெட் அனைத்து வயதினரும் விரும்பி சாப்பிடக்கூடியது. காய்கறிகளுடைய அத்தனை சத்துக்களும் நமக்கு நேரடியாக கிடைக்கக்கூடியது. அதே மாதிரி புதினா தொகையில் பார்த்திங்கன்னா நீங்கள் அது எந்த வகையில் போட்டாலும் வதக்கி போட்டாலும் அந்த புதினாவுடைய அந்த மருத்துவ குணம் வந்து நமக்கு அப்படியே கிடைக்கும். புதினாவில் இருக்க ஒரு ஸ்பெஷாலிட்டி அதுதான். வதக்கி போட்டாலும் சரி, சமையலில் தாளிப்பில் போட்டாலுமே சரி, தொகையிலாக போடும்போதும் எந்த வகையிலுமே அதனுடைய மருத்துவத்தன்மை மாறாத ஒரு குணம் புதினாவுக்கு மட்டுமே இருக்குது. புதினா சாப்பிட்றதுனால மலச்சிக்கல் தீரும். நிறைய அதில் மெடிசினல் வேல்யூ இருக்குது. குழந்தைகளுக்கு நாம் அந்த வயிற்றில் பூச்சி இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது கூட தீரும் இந்த புதினா சாப்பிட்றதுனால. இந்த சட்னி என்ன ஒரு ஆச்சரியம்னா, அந்த புதினா சட்னியும் ஸ்வீட் சாஸும்
ரெண்டும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. இப்போ நீங்கள் பானிபூரி கடையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பானிபூரிக்குள்ளே அவன் அந்த 2 சட்னியும் ஊற்றி கொடுப்பான். அவங்க சாப்பிட்றவங்களோட ஒரு ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் பாருங்களேன். அப்படி ஒரு அதே மாதிரியான சுவை தான் இப்போ நீங்கள் இந்த 2 சட்னியும் சேர்த்து இந்த கட்லெட் சாப்பிடும்போது எப்படி சொல்கிறதுன்னா, ஆஹா அற்புதம், அந்த மாதிரி தான் சொல்ல தோணும். அட்டகாசமான சுவை என்று தான் சொல்ல தோன்றும். சுவைத்து பாருங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க. தனியாக பாராட்டாதவங்க கூட பாராட்டுவாங்க, நல்லா இருக்குமா இந்த கட்லெட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு சர்டிஃபிகேட்டே கொடுக்காதவங்க கூட நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புத சுவை மிகுந்த ஆரோக்கியமான கட்லெட் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எல்லா சத்துக்களுமே இருக்குது. பீட்ரூட்லேயும், கேரட்லேயும், கேபேஜ்லேயும், புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இதில் இருக்கக்கூடிய அனைத்து ஃபைபர், புரதச்சத்து, அயன், விட்டமின், கால்சியம், கருவேப்பிலையில் நிறைய அயன் இருக்குது, தாது உப்புக்கள், உடலுக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் நிறைந்த இந்த ஆரோக்கிய கட்லெட் நீங்களும் உங்கள் குடும்பத்து அன்பர்களுக்கு செய்து அவர்கள் பாராட்டுக்களை பெற்று பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதனுடைய ஃபீட்பேக் நீங்கள் கொடுங்க, எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறிவேன் பராபரமே. இதை அப்படியே நம்ம சர்வ் பண்ணிடலாம். இது நான் 3வது முறையாக முதல் முறை செய்யும்போதே எங்கள் பேத்தியே தனியாக சாப்பிட்டு அட்டகாசமாக இருக்குன்னு சொன்னால், 2வது முறை ஒரு ரிலேட்டிவ் வந்திருந்தாங்க, அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தேன். இது 3வது முறையாக அன்பர்களுக்காக செய்து காண்பிக்க வேண்டும். அவர்களும் இதை செய்து அவர்கள் வீட்டில் உள்ளவர்கள் ஆரோக்கியம் பெற வேண்டும் என்பதற்காக இது 3வது முறையாக நான் செய்து உங்களுக்காக இதை சமர்ப்பிக்கின்றேன். அனைவருக்கும் சமைத்து கொடுத்து அவர்களுடைய பாராட்டுதல்களை பெற வேண்டும். நீங்கள் அதனுடைய ஃபீட்பேக்கு எனக்கு கொடுக்கலாம். நன்றி. இப்போ வாங்க வீட்டு சட்னியோட பரிமாறுறேன். சுவை மிகுந்த, ஆரோக்கியம் நிறைந்த, அத்தனை நிறங்களிலும் பல வண்ணங்களில் இருந்த காய்கறிகளின் கட்லெட் மாலை நேர சிற்றுண்டி ஆரோக்கியமானது. நீங்கள் உங்கள் குடும்பத்தினருக்கு செய்து அவர்களுடைய பாராட்டுதல்களை பற்றி அனைவரும் ஆரோக்கியத்துடன் வாழ்வோம். நன்றி. வாழ்க வளமுடன்.